என்னுடைய வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று ரிப்பேராக போச்சு. உடனே ஒரு மெக்கானிக்கு நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். அவர் கீழக்கலங்கல். அந்த மெக்கானிக் வந்து பார்த்தாரு. உங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து மோட்டார் ரிப்பேர் ஆயிடுச்சு. மோட்டாரோட நான் வந்து ஃபிட் பண்ணணும்னா 4500 ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், மோட்டார் நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் மோட்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாரு. நான் மோட்டர் வாங்கி கொண்டாந்து மெக்கானிக்கிட்ட கொடுத்தேன். அவர் ஃபிட் பண்ணி அந்த கேஸை ஏற்றி காப்பர் வெல்டிங் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போனார். அப்போ சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டேன். அவர் சொன்னார் 3500 ரூபான்னாரு. அப்போ இன்னொரு மெக்கானிக்கு தெரிந்தவர் ஒரு மெக்கானிக் இருந்தார். ஃபோன் போட்டு கேட்டேன். அந்த மெக்கானிக் சொன்னார், மோட்டார் நீங்களே வாங்கி கொடுத்து எனக்கு சர்வீஸ் கூலி மட்டும் 1500 ரூபாய் கொடுத்தால் போதும் என்று இன்னொரு மெக்கானிக் சொன்னார். இன்னொரு மெக்கானிக் 1500 ரூபாய் சொல்லுகிறார். நான் கூட்டிட்டு வந்த கலங்கல் மெக்கானிக் 3500 ரூபாய் கேட்கிறார். அண்ணா இங்க வாங்க, நீங்க சார்ஜ் அதிகமாக கேட்குறீங்க. 3500 ரூபா சார்ஜ் அதிகம், ஃபீஸ் அதிகம். ஆனால் இன்னொரு மெக்கானிக் வந்து 1500 ரூபா சர்வீஸ் சார்ஜ் கேட்கிறார். நீங்கள் 2 மடங்குக்கு மேலே கேட்கிறீர்களே, இது என்ன நியாயம் என்று கேட்டேன். அதற்கு அந்த மெக்கானிக் திருதிருவென முழித்துக் கொண்டு பலவிதமாக உள்டாவால் பேசினார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், மனிதனை எந்த அளவுக்கு சுரண்டி சம்பாதிக்க முடியுமோ, ஒரு நேர்மையான வழியிலே சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் உலகம் எந்த ரீதியில் செல்கிறது என்பதை கணிக்க முடியவில்லை.